You believe devil. I am the devil. ஸோ ஹேலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்றைக்கான வீடியோவில் சாங் பேக் எபிசோடு 29 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மூவியாகவும் வந்து போட்டிருக்கு. நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற பட்சத்தில் அந்த ஷேரு, லைக்கு, கமெண்ட்டு இதெல்லாம் வந்து போட்டு விட்டு போங்க. சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் அந்த ஜாங் மோசோட இடத்துக்கே வந்து போயிருப்பான். இந்த எபிசோடு அதில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் அந்த ஜாங் மோசோவுக்கு முன்னாடி நின்றுக்கடே, நீ எப்படா இவ்வளோ நாளாக உயிரோட வந்து சுற்றிட்டு இருந்தேன் என் கண்ணில் படாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி வந்து சிரிக்க சடனாக பைத்தியம் ஏறிடுச்சு போல். அதனால தான் ரொம்ப கேவலமாக வந்து சிரிச்சிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் ஹீரோவும் பொறுத்துட்டு வந்து பார்த்துட்டு இருக்க, நீ இத்தனை நாள் உயிரோட இருந்தால ஆனால் இன்னைக்கு சாக போறடா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த ஸ்னேக்ஸ் தான் வெளியே வந்து எடுக்கிறான். வெளியே எடுத்தவனும் சரியான கியூ எனர்ஜியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்கிறவன் சடனாக என்ன நினைச்சானு தெரியல, ஒரு ஜம்பை போட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர, டே சின்ன பையன் இதெல்லாம் என்ன தடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து பார்க்குறான். திரும்பவும் அதே டெக்னிக் தான், ஸ்னேக் அட்டாக்கு. அந்த ஒரு ஸ்னேக் அட்டாக்கும் ரொம்ப கொடூரமாக ஹீரோவை அட்டாக் பண்ண வந்து போக, இருந்தாலும் ஹீரோ கொஞ்சம் கூட நவர்ற மாதிரி வந்து தெரியல. டே இப்போ நீ சாக போறடா இந்த ஒரு அட்டாக்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, என்ன சொன்ன இந்த ஒரு அட்டாக் என்ன சாகடிக்க போதுமானதுன்னு நீ நினைக்கிறியா? அது உன் கனவுலையும் நினைச்சு பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ மின்னல் மாதிரி வந்து மூவ் ஆகுறான். இதை எல்லாத்தையும் அந்த ஜாங் மோசோவும் செம பயத்தோட வந்து பார்த்துட்டு இருக்க, சடனா அந்த ஸ்னேக்கு முன்னாடி வந்து போயிடுறான். அந்த ஸ்னேக்கு முன்னாடி போனவன் சும்மா இருப்பானா? ஒரே ஒரு அட்டாக் தான். அந்த ஒரு அட்டாக்குக்கே அங்க இருந்த 3 பாம்புமே துண்டு துண்டா வந்து போகுது. ஃபர்ஸ்ட் அந்த பாம்போட தலையை வந்து வெட்டுறான், ரெண்டாவது அந்த பாடியை வந்து வெட்டுறான். அட்டன் டைம்ல எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருந்தா அந்த ஜாங் மோசோவுக்கு சரியான கடுப்பு. இதை எப்படா நீ வெட்டின அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க, சடனாக ஹீரோ அவனையுமே வந்து அட்டாக் பண்ண வந்து போகிறான். உனக்கு இவ்வளோ தைரியம் தான், நீ அவங்கள கொள்ளுவேன்ற மாதிரி ஹீரோவும் அட்டாக் பண்ண போக, யாருமே நான் கொல்லலடா அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து கத்துறான். இருந்தாலும் 2 பேரோட அட்டாக்குமே வந்து லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆன ஃபோர்ஸுக்கே சரியான ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் நடக்க, சுற்றி இருந்த எல்லா பில்டிங்கு அப்புறம் பில்லர்ஸ் கொண்டு வந்து உடச்சிக்கிட்டு வந்து போகுது. இருந்தாலுமே கூட 2 பேருமே ஒரு இன்ச்சு கூட நவராம அதே இடத்துல வந்து இருக்கானுங்க. அதாவது இந்த இடத்துல 2 பேரோட பவரும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறானுங்க. அது எல்லாத்தையும் ஜாங் மோசோ செம்ம பயத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோவோட அட்டாக் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. சடனாக சிரிச்சவன், டேய் தம்பி நீ இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து சாக போறடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோ அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே வந்து கொடுக்காம இருக்கான். என்னடா இவன் எதுக்குமே ரியாக்டே பண்ணாமல் இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தா, எதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சாக போறேனா அதை நீ சொல்றியா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்ல, ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட ஆளுங்க எல்லாருமே வந்துருவாங்க, அப்போ நீ சாக தானே போற அப்படின்ற மாதிரியெல்லாம் இவன் கத்திட்டு வந்து இருந்தா, எதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆளுங்க வந்துருவாங்களா அப்படின்னா இப்போ உன்னை போட்டு தள்ளிட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் எனர்ஜியை வந்து கொடுக்க, ஜாங் மோசோ சரியான ஷாக் வந்து ஆகுறான். ஏன் அப்படின்னா அந்த ஸ்வாட் வந்து வெட்டப்படுது. அது எல்லாத்தையும் ஜாங் மோசோ சரியான பயத்தில் பார்த்துட்டு இருக்க, இப்போ தெரியுதா யார் யாரை கொல்ல போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ், அவ்வளோதான். அந்த கை வந்து ஜாங் மோசோவுக்கு பின்னாடி வந்து போகுது. ஹீரோவை பார்த்தா செம கூலாக வந்து நின்றுருக்கான். ஐயோ என் கையை வெட்டிட்டான்டா அப்படின்ற மாதிரி இவனும் சரியான ஃபோர்ஸில் கத்திட்டு இருந்தா ஒன்றுமே நடக்கலை. அந்த கை மட்டும்தான் வந்து கீழே விழுது. என்னடா இவனுக்கு யாருமே வரலையா, இப்போ நான் சாக போகிறேன்னா அப்படின்ற மாதிரியெல்லாம் அவன் கொஞ்சம் இல்லை மரணத்தோட பீக்கில் வந்து இருக்கான். டே தம்பி இப்போ சொல்லு யார் சாகடிக்கிறா அப்படின்றத. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன்ல என்னோட ஆளுங்களை நீ எதுக்காக கொன்ன அப்படின்ற மாதிரி, இப்போ நீ பதில் சொல்லலைன்னா நான் இதே இடத்துல உன்னை போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரி ஹீரோ மிரட்டுறான். அதுக்கு அவன் பயத்திலேயே என்னோட ஐயர் ஆஃபீஸர் தான் வந்து சொன்னாங்க, அதனால தான் வந்து கொன்னேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். இதை உன்னோட ஐயர் ஆஃபீஸரா, இதை நான் நம்பணுமான்ற மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அவன் மனசுக்குள்ளவே இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் என்னோட ஆளுங்க வந்துருவாங்க, அது வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதுன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு வந்து இருக்கான். சரி ஓகேடா, நீ நான் கேட்ட கேள்விக்கு உண்மை வந்து சொல்லிட்டேன், அதனால இப்போ நீ வந்து இங்கேருந்து ஓடிப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோ தொடர்த்தி விட, ஐயா என்னங்கய்யா சொல்கிறீங்க, நான் இங்கேருந்து போகலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் அவன் கேட்குறான். ஏய் இப்போ நீ போறியா இல்லை இதே இடத்துல சாகுறியான்ற மாதிரி ஹீரோ மிரட்ட, அவ்வளோதான் பயபுல வில்லத்தனமாக சிரிச்சுட்டு, டேய் நான் எவ்வளோ பெரிய அத்லட் தெரியுமா, நான் ஓடினேன் அப்படின்னா உன்னால் என்னை பிடிக்க கூட முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் செம ஸ்பீடில் வந்து ஓடுறான். ஹீரோவும் நீ ஓடுற தாண்டி செல்லம் எனக்கு வேணும் ஓடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை அவனுமே வந்து பார்க்குறான்.
கேட்குறான். "எத நீ அவ்வளோ தூரத்துலேருந்து என்ன அட்டாக் பண்ண போறியா? அதெல்லாம் உன்னோட கனவுல மட்டும் தான்டா நடக்கும். இப்போல்லாம் என்ன தொடக்கூட முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கேன். என்ன தலைகீழா தெரியுற?" தலைகீழா தெரிஞ்சதுக்கான ரீசன் அந்த நாயை 2 துண்டா வெட்டிட்டான் ஹீரோ. அதுவும் சிங்கிள் ஸ்ட்ரைக்ல, ஒரே ஒரு ஸ்ட்ரைக்ல 2 துண்டா போயிட்டான். ஹீரோவும் அவன்கிட்ட செம பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கு. "உன்னால எப்படி என்ன ஒரே ஸ்ட்ரைக்ல கொல்ல முடிஞ்சுச்சு?" அப்படின்ற மாதிரி அவனுமே அதை கேட்டுட்டு அதே இடத்துல வந்து சாகுறான். சரி ஓகே, வந்ததுக்கான வேலை முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு ஹீரோவும் வெளியே கிளம்ப, வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல வந்து நின்றுருக்கானுங்க. அந்த சோல்ஜர்ஸ்ல சில பேர் இது இவன் வெளியே வந்துட்டான்னா ஜாங் மோசோ என்ன ஆனாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். டேய், இன்னில இருந்து உங்களுக்கு ஃப்ரீடம், உங்களோட லீடரான ஜாங் மோசோவை நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்களெல்லாம் பாக்குறானுங்க. நீ என்னோட லீடரை போட்டுட்ட அப்படின்னா நான் உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில பேர் கத்திட்டு இருக்கேன். அவ்வளவுதான்டா, அவங்கள எதுக்கு மேல எவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிறவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி பதட்டத்தோடவே பாக்குறானுங்க. லாஸ்டா பார்த்தா தான் தெரியுது ஹீரோ யூஸ் பண்றது ரெட் மூன் அட்டாக். ஆல்ரெடி இது ஹீரோட மாஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு ஹீரோவை காப்பாற்றும் போது. அவ்வளவுதான், அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு புறாவை தான் வந்து காட்டுறாங்க. அந்த புறா ஸ்ட்ரைட்டா கவர்னரோட தங்கச்சி கிட்ட தான் வந்திருக்கு. வேற யாரும் இல்ல, அந்த லேடி தான். அந்த லேடியும் அந்த புறா எடுத்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு, எது ஜாங் மோசோ செத்துட்டானா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்க, எவனோ ஒருத்தன் வந்து டோரை தட்டிட்டு வந்து இருக்கான். இதை எதுவுமே கவனிக்காம அந்த இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு இருக்க, சடனா அவனும் டோரை ஓபன் பண்ணிட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரியானதை தூக்கி போடுறான். இது இந்த பாக்ஸா அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் ஷாக் ஆக, சரி சிஸ்டர் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு கிளம்புறான். எங்கடா போற அப்படின்ற மாதிரி கேட்டா, அவ்வளவுதான் உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்துட்டேன்ல, இதுக்கு மேல எனக்கு என்ன இங்க வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்றானுங்க. புதுசா ஒரு கேரக்டர். இப்ப 2 பேரும் தனியா அந்த குழந்தைங்களாட்டு இருக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டு, இந்த குழந்தைங்க எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல, சின்ன வயசுல நம்மளும் அப்படிதானே இருந்தோம் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். சும்மா டைவர்ட் பண்ணாத, இந்த ரூட்டை நீ எங்கிருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க ஒரு மாதிரி டெரரா வந்து கேட்க, திரும்ப அவன் டைவர்ட் பண்ற விதமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஜாங் மோசோவை எவனோ ஒருத்தன் வந்து போட்டு தள்ளிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அதை எனக்கும் தெரியுன்ற மாதிரி சொல்ல, ஓ உங்களுக்கு தெரியுமா, ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை வந்து சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சொல்லு டக்குன்னு சொல்றியா இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்ட, அது ஒன்றும் இல்லை, அங்க இருந்த சில சோல்ஜர்ஸோட பாடியெல்லாம் செக் பண்றதுக்காக நான் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்தேன். ஆனா அங்க இருந்த 1000 பேரோட பாடியிலையும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான். ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரைக்ல 1000 பேருக்கும் ஒரே ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் அவங்க சரியான ஷாக்கை வந்து ஆயிடுறாங்க. டே கண்ணை எங்கடா வச்சுட்டு பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஸ்ட்ரைக் எப்பட்றா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஒரே ஒரு ஸ்ட்ரைக்ல வந்து போட்டு தள்ளுறவன் எவன்னு தெரியல, அவன் யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுன்றது எனக்குமே வந்து தெரியும், இருந்தாலும் நீங்க வர டென்ஷன் வந்து பண்ணிக்காதீங்க, நான் அதை எதுவும் கண்டுக்க போறது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இல்ல, சரி ஓகே இப்போ நீ எங்க போற அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து கேட்குறாங்க. அதுக்கு புதுசா வந்தவனும் இப்படி ஒரு விஷயம் நடந்தது வெளி உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு நான் அதை மறைக்க போறேன்ற மாதிரி திரும்பி நின்றுட்டு சொல்றான். இதை கேட்டவங்க சரியான ஷாக்கு. இப்போ வேற ஒரு இடத்துல ஹீரோவோட அண்ணன் ரத்தக்கரையோட செம ஸ்பீட்ல வந்து மூச்சு வாங்கிட்டு ஓடுறான். எதுக்காக அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. ஆனா அவனை தொடுத்திக்கிட்டே சில அசாசின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கேன். டேய் அவனை நல்லா பாத்துக்கங்கடா, அவன் தான் ஒயிட் ஜெட் பிளேடோட மாஸ்டர், அவனை தான் நம்ம போட்டு தள்ளிட்டு அந்த ஒயிட் ஜெட்டை வந்து எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவன் செம ஸ்பீட்ல வந்து ஓடுறான். மாஸ்டர் ஃபர்ஸ்ட் நீங்க போறீங்களா இல்ல நான் போட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவெல்லாம் இல்ல எல்லாருமே அட்டன் டைம்ல போய் அட்டாக் பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறானுங்க. இந்த இடத்துல அண்ணனை காட்டினா அண்ணனுக்கு கண்ணே வந்து தெரியல, அவ்வளவுதான் சாக வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு புக்க மாதிரி இருக்கிறத வெளியே வந்து எடுக்கிறான். முன்னாடி பார்த்தா அந்த அசாசின்ஸ் 11 பேர் வந்திருக்கானுங்க. டே உங்க யாருமே நான் உயிரோட விட போறது இல்லடான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட அண்ணன் அட்டாக் பண்ண வந்து போக, டே நீ சாக தாண்டா போறன்ற மாதிரி அவனுமே அட்டாக் பண்ண வந்து வரானுங்க. யார் கொல்றா பாத்துக்கலாம் வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அட்டாக் பண்ண அந்த இடத்துல சரியான பிளாஸ்ட். அது ஹீரோவுமே நோட்டீஸ் வந்து பண்றான். இன்னும் அந்த இடத்துல ஏதோ சண்டை போயிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். படம் எது எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம வேலையே நம்ம பார்த்துட்டு போறது நமக்கு நல்லதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். சீனை கட் பண்ணி ஹீரோவோட அண்ணனை வந்து காட்டினா, அங்க இருந்த ஒரு அசோசியேஷன் ஹீரோவோட அண்ணன் போட்டு தள்ளி இருக்கான். ஆனா ஒருத்தனை போட்டு தள்ளணும் அப்படின்னு பார்த்தா இல்ல, அங்க வந்த எல்லாருமே வந்து போட்டு தள்ளிட்டு அவனுமே முடியாத நிலைமையில நின்று இருக்கான். அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால அசை கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருந்த மொத்த ஸ்டாமினாவும் வச்சு இங்க இருந்தவங்க எல்லாருமே வந்து போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே போயிட்டு உக்காந்துட்டு இருக்க, அவ்வளவுதான் இந்த இடத்துல நான் சாக போறேனா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடுற ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறான். கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு நிக்க, ஒரு வழியா நீ வந்துட்ட போலன்ற மாதிரி அவனுமே வந்து சொல்றான். நான் சுத்தமா நினைச்சு கூட பார்க்கல, நான் சாக வேண்டிய நேரத்துல யாராச்சும் ஒருத்தரை காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தேன், ஆனா இங்க என்னோட பிரதரே வந்திருக்கான்ற மாதிரி எல்லாம் சொல்ல, இதை இவன் என்ன கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து பாக்குறான். ஹீரோவோட அண்ணனுமே எனக்கு லாஸ்டா ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ ஏதோ ஒரு இடத்த நோக்கி தூக்கிட்டு வந்து போறான். இவன் என்ன கண்டுபிடிச்சானா இல்ல சும்மா யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கானா எதுவுமே தெரியலையே
அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கூப்பிட்டு வந்து போக ஹீரோ கையில் 2 ஸ்வாட் தான் இருக்குது, இதை நோட் பண்ணுங்க. அவனுமே சில விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிட்டு போக கையில் 3 ஸ்வாடுமே இருக்கும். ஹீரோவும் ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுருக்கு. அந்த இடத்துல என்னடான்னா ஒரு போர்டு தலையில வந்து தொங்கிட்டு இருக்கும். வேற எந்த இடமும் இல்லை, சாங் ஃபேமிலியோட வீடு தான். வீட்டுக்குள்ள ஹீரோவும் தூக்கிட்டு வந்து போக சாரி அது பாலடைஞ்ச பங்களா அப்படின்னு வேணும்னா சொல்லலாம். அந்த இடத்த நோக்கி ஹீரோவுமே வந்து தூக்கிட்டு போகிறான். இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனால் திரும்பவும் என்னை கூட்டிட்டு வர வச்சுட்டான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தா ஹீரோவோட அண்ணன் சடானா பிளட் வாமிட் வந்து எடுக்கிறான். பிரதர் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து கேட்க எனக்கு ஒன்றும் இல்லை, இன்னொரு 5 நிமிஷத்துல நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்ன முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த இடத்துக்கு கூட்டு போன்ற மாதிரி சொல்ல ஹீரோவுமே பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து போறான். ஹீரோவுமே பழைய விஷயங்களெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு செம கடுப்புல அப்படியே உள்ள வந்து போயிட்டே இருக்கும் போது சடனா ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். பிரதர் இந்த ரூம் இல்லை, என்னோட சிப்ளிங்கோட ரூமுக்கு வந்து ப்ளீஸ் கூட்டு போங்கன்ற மாதிரி எல்லாம் ஹீரோவோட அண்ணா சொல்லிட்டு இருக்கேன். நான் நினைச்ச மாதிரியே தான் இவ்வளோ நேரம் இவன் வேற யாரு கூடவோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் என் கூட வந்து பேசிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஹீரோவும் அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு அண்ணனை அதே இடத்துல உட்கார வச்சு சடனா ஹீரோவோட அண்ணன் பேக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு அந்த புக்கையும் வந்து பெண்டன்ட்டையுமே வந்து வெளியே எடுக்கிறான். இந்த பெண்டன்ட் எப்போ வாங்கினான்றதெல்லாம் வந்து தெரியல, எனக்கு கேட்காதீங்க. பிரதர் இதை ப்ளீஸ் வாங்கிக்கோங்க, அப்புறம் அந்த கிரவுண்ட்லேயே டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இருக்குல்ல அதை போயிட்டு லிஃப்ட் பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஹீரோவுமே அதை தூக்கி பார்த்துட்டு ஷாக் வந்து ஆகுறான். வேற எதுவுமே இல்லை, ஹீரோவோட பழைய விளையாட்டு பொருட்கள் தான் அது. அண்ணா இதை நீ ஒண்ணுமா வச்சிருந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு செம கடுப்புல இருந்தவன் நீ ஒண்ணுமே கவலைப்படாத, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன் இந்த இடத்துல இல்லை, இந்த உலகத்துல எங்க போய் நின்னாலும் சரி நான் அவனை போய் போட்டு தள்ளாம விட மாட்டேன்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஹீரோவோட அண்ணனோட கடைசி மூச்சு அந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது. ஹீரோவோட அண்ணன் அதே இடத்துல மட்டையாக ஹீரோ என்னன்னா நான் பேசிட்டே இருக்கிறேன் நீ பாட்டுக்கு சைலண்டா இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட அண்ணன் கிட்ட ஹீரோ வந்து போறான். என்னன்னா எதுவும் பேச மாட்டியா, இப்ப எதுவும் பேச மாட்டியான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கிட்ட வந்து போனா பயபுள்ள அந்த இடத்துல செத்துட்டான், எங்க இருந்து பேசுவான், டே எழுந்து பேசுறா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ பிடிச்சி உழுக்குனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, இவன் செத்துட்டான்னு நினைக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே அவனை சேஃப்டியா வந்து விட்டுறான். டே பிரதர் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு நான் இது சும்மாவே விட மாட்டேன், எங்க போனாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி கொல்லாம விட மாட்டேன்டான்ற மாதிரி எல்லாம் ஹீரோ சொல்லிட்டு வந்து இருக்கான். அப்புறம் நம்ம ஃபேமிலியை கொன்னவங்கள நான் கண்டிப்பா விடவே மாட்டேன், அவனுங்களை கொல்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேடு கிட்ட போய் நிக்கிறான். ஒயிட் ஜெட் பிளேடுமே லிஃப்ட் பண்றான். அந்த ஒயிட் ஜெட் பிளேடை எடுத்தவனும் ஆனா சில விருந்தாளிங்களெல்லாம் வந்திருக்காங்க, நான் போயிட்டு அவங்கள டீல் பண்ணிட்டாரன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வெளியே காட்டினா ஹீரோவோட அப்பாவை போட்டு தள்ளுறதுக்கு வந்துச்சுல அந்த டீம்ல இருந்து 2 பேர் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பொண்ணு இந்த பிளேஸ் ஒண்ணுமா ஐடிங் பிளேஸா யூஸ் பண்றாங்க அப்படின்ற எல்லாம் பேசுறாங்க. அப்புறம் 6th பிரதர் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, உன்னோட ஒரு கை போனது இந்த இடத்துல தான், உன்னோட உயிர் போக கூடாது, அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருன்ற மாதிரி எல்லாம் சொல்ல அதுல கேங்ல இருந்த ஒரு அசாசின் மேம் பேக்கப்க்கு ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கு, அவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமேன்ற மாதிரி எல்லாம் சொல்ல அவனே அடிபட்டு சாகிற நிலைமையில இருக்கான், அவனை கொல்றதுக்கு எதுக்குடா பேக்கப் ஆளுங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் நக்கல் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. சடனா ஏதோ ஒன்று பார்த்து ஷாக் ஆக வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். யாரா இவன் இந்த அளவுக்கு மான்ஸ்டர் மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேங் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. இவனை பார்க்க சாங் புஜிங் மாதிரி இருந்தாலும் ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டானவன், இவன் யாருன்னு வந்து தெரியலன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா பக்கத்துல இருந்தவன் செம கடுப்புல அன்னைக்கு என்னோட கையை வெட்டி பக்கம் எடுத்தல, இன்னைக்கு உன்னோட தலையை வெட்டி நான் பக்கம் எடுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம ஸ்பீட்ல வந்து போறான் ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு. இருந்தாலும் ஹீரோ கொஞ்சம் கூட நகரவே இல்லை. சடனா ஒரு ஜம்ப் போட்டு அவனோட இரும்பு கையை வந்து பிடிக்கிறான். அதுல இருந்து சில எனர்ஜி எல்லாம் வெளியே வர அந்த எனர்ஜி வேற எதுவுமே இல்லை, அதுல இருந்து ஒரு பால் மாதிரி ஒண்ணுதான் வருது. அந்த பால் மாதிரியான விஷயம் அவனோட QA அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்றானுங்க. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கூட அசராம நிக்க இதெல்லாம் என்ன தொடக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட QA எனர்ஜியை அந்த ஸ்வாடுக்குள்ள போட்டு ரொம்பவே சிம்பிளா வந்து அந்த அட்டாக் எல்லாம் டார்ச் பண்றான். இதுல கடுப்பான அந்த இரும்பு கையை வச்சிருந்தவனும் கடுப்பு பிளஸ் ஆச்சரியத்தை மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் செம மாசம் வந்து நின்று இருக்கடே என்னோட அட்டாக்கை நான் டார்ச் பண்ணிட்டேன், இப்போ என்னோட அட்டாக்கை உன்னால முடிஞ்சா டார்ச் பண்றான்ற மாதிரி ஒரு ஸ்லாஷை வந்து போடுறான் ஹீரோ. அந்த ஒரு அட்டாக் ஹெல்மெட் மண்டையினை நோக்கி வர அந்த அட்டாக் பட்டது உடனே அவனோட கை கால் எல்லாம் துண்டு துண்டா வந்து போகுது. அந்த அட்டாக் லேடி மேலேயும் வந்து பட போகுது. கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்த ஏரியா சடனா ஒரு பெரிய பிளாஸ்ட்டை வந்து கொடுக்குது. அங்க இருந்த சின்ன சின்ன குருவிங்களெல்லாம் கூட பயந்துட்டு ஓட சில பிளாஸ்ட் நார்மல் பிளாஸ்ட் எல்லாம் இல்லை, சரியான பிளாஸ்ட். ஏன்னா அதை ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணதுனால அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். ஹீரோ அந்த சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கிரேட் வந்து கட்டி வச்சிருக்கான். வேற யாருக்குள்ள அவனோட அண்ணனுக்கு தான். அந்த சமாதி முன்னாடி நின்றுட்டு என்னோட மாஸ்டர் அப்பே சொன்னாரு யார் எதை பண்ணாலும் அதை நம்ம திரும்ப அவங்களுக்கு பண்ணவே கூடாது அப்படின்ட்டு. ஆனா இந்த விஷயத்துல நான் அந்த மாதிரி இருக்க போறது வந்து இல்லை, என்னால முடிஞ்சதை விடவும் பல மடங்கு எஃபர்ட் போட்டு அவனுக்கு எல்லாருமே சதைக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. சரி ஓகே, உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்ட்டு வந்து நம்புறேன்.
பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற பட்சத்தில் அந்த லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, அந்த சப்ஸ்கிரைபை மெயினாக பண்ணி விட்டு போங்கடா. 31 வீடியோ. ஆனால் ஒன்றுமே 1110 சப்ஸ்கிரைபரில் இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. அப்படியே தான் நிற்கிது. பத்தாததுக்கு வாட்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. 2000த்துலேயே அப்படியே வந்து ஸ்டக் ஆகுது. இதுக்கான ரீசனை நீங்களாச்சும் சொல்லுங்கடா அண்ணா. நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னையும் வீடியோ போட்டாலும் வியூஸே வந்து போக மாட்டேங்குது. அதில் இருந்து நான் எங்கே வீடியோ போடுறது? சரி, ஓகே. இதெல்லாம் என்னோடய சொந்த பிரச்சனை. இதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடாது தான். சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் அந்த கமெண்ட்டு மட்டும் போட்டு விட்டு போங்க. உங்களுக்கு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னா எமோஜியை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. டாட்டா, பாய் பாய்.